இன்னைக்கு பார்க்க போறது பஞ்சத்ரிம்ஷ தசகः தசகம் 35 அனுக்கிரக வைச்சித்ரியம். ஸோ ஆஸ் த நேம் சேஸ், அம்பாளுடைய அனுக்கிரகம் நிறைய நம்ம இப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு தசகத்துக்கும் சில இதுல 2-3 தசகம்க்கு சேர்த்த மாதிரி ஒரு கதை. அதாவது அதுல அம்பாளுடைய பங்கு என்ன, அம்பாளுடைய உதவியோட எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு, அம்பாளுடைய அருளோட அப்படிங்கறது பார்த்தோம். இப்ப இந்த தசகத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒவ்வொரு ஸ்லோகமுமே ஒரு கதை, வேற வேற கதை. ஒரு தசகம் இல்ல, ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ஒரு கதை. அந்த கதையில அம்பாள், அதாவது வெரி ஷார்ட்டா ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா அந்த ஸ்டோரிய சொல்லி அதுல அம்பாளுடைய அனுகிரகத்தோட அவ எப்படி இது அடைஞ்சா லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. சோ 13ல பார்த்தேன்னா முதல் 2 தான் வந்து ஒரு இது மாதிரி வரும், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. 3ல இருந்து 13 வரைக்கும், ஸோ 11 ஸ்லோகாஸ் 11 ஸ்டோரிஸ் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எவ்வளவு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, பட் வி வில் கோ, பாப்போம் எவ்வளவு தூரம் பண்ண முடியறதுன்னு பார்ப்போம். ஸோ அனுக்கிரக வைச்சித்ரியம். ஸோ நம்ம இந்த மனுஷா பிறவி எடுத்திருக்கோம். ஒரு ஈயாவோ ஒரு பூனையாவோ நாயாகவோ நரியாகவோ ஜனனமெல்லாம் எடுத்து அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம புண்ணியம் பெற்ற போதுதான் மனிதனாக நாம் பிறக்கிறோம். சோ இந்த மனுஷ்ய ரூபம் நம்ம எடுத்து இந்த ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம்னாலே நம்ம நிறைய நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா திருப்பியும் புழு பூச்சியா தான் பிறந்திருக்கோம். இந்த மனுஷ்ய ரூபம் எடுக்கிறதுக்கே மகா பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறா. சோ இந்த மனுஷ்ய ரூபத்துல நம்ம புண்ணியவான்களோடு சேரும் பொழுதுதான் இந்த மனித ஜென்மம் இன்னும் சிறப்படைகிறது. அதாவது நல்ல சத்சங்ல சேர்ந்து இருக்கிறது, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, நல்ல பக்தர்களோட சேர்றும் போது அப்பதான் நம்மளுக்கு இந்த மனுஷ்ய இது ஃபுல்ஃபில் ஆறுது அப்படிங்கிறா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, பக்தர்களோட சேரும் பொழுதுதான் அந்த தேவியுடைய நிறைய கதைகளை கேட்போம், அவளுடைய நிறைய சிறப்புகள் நம்மளுக்கு தெரிய வரும், அவளுடைய பெருமையை பற்றி கேட்பதற்கு எல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. லைக் ஹவு வி ஆர் கெட்டிங் இட் நவ். நம்ம வாழ்க்கையில புண்ணியம் பண்ணதுனால்தான் இப்ப இந்த தேவி நாராயணியம் படிக்கிறோம், அவளுடைய பெருமைகள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் நல்ல சத்சங்கு அப்படிங்கிறா. சோ அவளோட நிரந்தர தொடர்பு இருந்தா அந்த தேவியிடம் நம்மளுக்கு அந்த பக்திய வளர்க்கும். அந்த பக்தி அம்பாள் மேல பக்தி வளரும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், எந்த கஷ்டம் வந்தாலும், ஒரு சுகமோ துக்கமோ இல்ல ஒரு ஆபத்து வந்தாலோ இல்ல நிறைய செல்வம் சேர்ந்தாலோ, எப்போ இருந்தாலும் ஒரே மனநிலையில நம்மள இருக்க செய்யும். அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சத்சங்ல இருந்தவாளுக்கு எப்பொழுதும் மனசு ஒரே மாதிரியா இருக்கும். அவ எப்போதும் அந்த அம்பாளை ஆராதனை செய்து கொண்டு இருப்பா. சோ நம்மளுக்கு வந்து இந்த மனுஷ்ய ஜென்மத்துல அந்த இரக்கம் காட்டுற தன்மை, நல்ல மனிதர்களோட சேர்க்கை, அது மாதிரி அம்பாளுடைய கதைகள், அவளுடைய பெருமைகள், அவளுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் கேட்கிற வாய்ப்பு, இது எல்லாமே குடுப்பினை இருக்கிறவங்களுக்கு, அதாவது புண்ணியம் செஞ்சவாளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ ஏன்னா இது மூலமா தான் நம்ம அந்த தேவியை அடைய முடியும். நல்ல சத்சங் இருந்து நல்லதை செஞ்சு அவளுடைய நாமாக்களை நம்ம ஜபிக்க ஜபிக்க அவ கிட்ட நம்ம இன்னும் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா முதல் ஸ்லோகத்துல. அது மாதிரி அம்பாள் தன்னோட பக்தர்களுக்கு தேவையானது, விரும்புகின்றத எல்லாத்தையும் கனிவுடன் தரக்கூடியவள் தான் அந்த தயாமூர்த்தியான அம்பிகை. பக்தர்களுடைய பயத்தை எல்லாம் போக்குபவளும் அவள்தான். அவளுடைய பிழைகளை பொறுத்து ரட்சிப்பவளும் அந்த தாய் தேவிதான். அது மாதிரி பக்தர்கள் வந்து ஒன்று கூடும்போது அவாக்குள்ள பகைமை வராம இருக்க அவளை எப்பவுமே ஒன்றுபடுத்துவாள் அந்த அம்பிகை அப்படின்னு சொல்றா. சோ இதனால அந்த அம்பாளுக்கு என்ன லாபம்,
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவளுக்கு இதுல எந்த லாபமும் இல்ல. அவள் லோக மாதா, தாய் இல்லையா? அதனால அந்த தாய்க்கே உரிய கருணை தான் இதற்கு எல்லாம் காரணம் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. சோ அவளுடைய அந்த அனுக்கிரக குணத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றா. 3வது ஸ்லோகத்துல ஒரு கதை வருது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான். சூரசேனனுடைய மகள் குந்தி தேவி இருக்கா. சோ குந்தி தேவி என்ன பண்றா, குந்தி போஜன் அப்படிங்கிற அந்த அரசனிடம் சில காலம் வளர்ந்து வந்தா. அவன் பண்ற அந்த பூஜைக்கெல்லாம் பணிவிடை செஞ்சுண்டு அவனுடைய அரண்மனையில் கொஞ்ச நாள் வளர்ந்து வந்தா. ஒரு சாதுர்மாசிய விரதம் பூஜை பூர்த்தி பண்றதுக்காக துர்வாச முனி அங்க வந்தாராம் அந்த அரண்மனைக்கு. அப்போ அவருக்கு பணிவிடை செய்ய குந்தி தேவிய அனுப்பினான். அவ அவ்வளோ அழகா குறிப்பறிந்து அந்த பணிவிடை எல்லாம் பண்ணினதுனால துர்வாச முனி மனம் மகிழ்ந்து அவளுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்தார். இந்த மந்திரத்தை நீ எப்ப உச்சரிக்கின்றாயோ அது போதெல்லாம் அதுக்குரிய தேவதைகள் உன் கண்முன் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் போயிட்டார். அப்புறம் குந்தி என்ன பண்ணா, அந்த மந்திர மகிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு நாளைக்கு அந்த உதய சூரியனை மனசுல தியானிச்சு மந்திரத்தை உச்சரித்தா. அப்ப அவ கண் முன்னாடி அந்த சூரிய மூர்த்தி சூரிய பகவான் தோன்றினாள். அதுக்கப்புறம் அவள் கர்ப்பவதியானாள். கவச்ச குண்டலத்தோட ஒரு ஆண் குழந்தையையும் பெற்று எடுத்தாள். அப்புறம் ஆனா அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகாம ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டா, அப்புறம் அது வம்சத்திற்கே அவப்பெயர் வந்துடுமே அப்படின்னு மனசுல நினைச்சா. அதனால என்ன பண்ணா, அந்த குழந்தைய ஒரு பொட்டியில வச்சு, மகனே, சர்வ ஆபரண சம்பன்னையாக இருப்பவளும் அந்த பகவதியும் விஸ்வேஸ்வரியுமாய் இருக்கும் அந்த அம்பிகை உனக்கு எப்பவுமே பசி வராமல் பாலூட்டி உன்னை வளர்க்கட்டும். அந்த ஜெகன்மாதா தான் உனக்கு இனிமே துணை அப்படின்னு அந்த குழந்தைய ஆத்துல விட்டுட்டாளாம். சோ அவ பிரார்த்திச்சபடியே அந்த தேவி அந்த குழந்தையை காப்பாற்றினாள். அம்பாள் தான் அந்த குழந்தைய காப்பாத்தினா. அந்த குழந்தை தான் வேற யாரும் இல்லை, மகாபாரதத்துல வர கர்ணன். சோ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, பக்தி இருக்கிறவாளுக்கு அந்த அம்பாள் அந்த தாய் எப்பொழுதும் அபயம் தருவாள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்றா. இது முதல் கதையா நம்மளுக்கு வருது. 2வது கதை இதுவும் மகாபாரதத்திலேருந்து வருது. குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச அப்புறம் தர்மபுத்திரர் அதாவது யுதிஷ்டர் ஒரு 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தாராம். குழந்தைகள் எல்லாம் செத்து போயாச்சு. சோ திருதராஷ்டிரனும் காந்தாரியும் துக்கத்தால வருந்தின்னு இருந்தா இல்லையா? சோ அவளையும் அவர்தான் காப்பாத்திண்டு தானே அவளுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுண்டு கவனிச்சுண்டு வந்தாராம். ஒரு நாள் திருதராஷ்டிரர் என்ன பண்ணார், வனவாசம் போகணும் அப்படின்னு விரும்பி என்ன பண்ணார், காந்தாரி, அப்புறம் குந்தி, விதுரர் இவ எல்லாரோடையும் அவர் காட்டுக்கு போயிட்டார். அங்க சதயூபர் ஆசிரமத்துல 6 வருஷம் அங்க வாழ்ந்து வந்தாராம். அப்புறம் அவளை தேடி ஒரு நாளைக்கு யுதிஷ்டரனும் தன்னுடைய சகோதரர்களோடையும் திரௌபதி, சுபத்ரை, உத்தரை எல்லாரோடையும் அந்த ஆசிரமத்துக்கு அவளை பார்த்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணாராம். பண்ணும் பொழுது அவளுக்கும் சந்தோஷம் இவாளை பார்த்ததுல. அப்போ ஆனா விதுரர் மட்டும் என்ன பண்ணாராம், தனியா ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். விதுரர் கிட்ட இவர் போறார், யுதிஷ்டர் போறார். அவருக்கான எந்த ஸ்மரணையும் இல்ல, யார் வந்திருக்கா எதுவுமே அவர் அறிந்து கொள்ளவே இல்லையாம். அப்போ யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்துல விதுரருடைய முகத்திலேந்து ஒரு ஒளி, ஒரு தேஜஸ் தர்மரோட அதாவது யுதிஷ்டனோட முகத்துல பிரவேசிச்சுதான். அதோட விதுரர் காலமாயிட்டார். எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ அந்த சமயத்துல அங்க வேதவியாசர் வந்தாராம். வேதவியாசரை பார்த்த உடனே அங்க இருந்த தாய்மார்கள்லாம் என்ன பண்ணா, குருக்ஷேத்திர போர்ல இருந்த தங்களுடைய புத்திரர்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம் அங்க இருந்த தாய்மார்கள். அதாவது குந்தி தேவி கர்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, காந்தாரி துரியோதனனையும் மற்ற 100 புத்திரர்களையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா,
அதே மாதிரி சுபத்ரை வந்து அபிமன்யுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படின்னு அவ வந்து கோரிக்கை வச்சா வேதவியாசர்ட்ட. வியாசர் உடனே மனசு இறங்கி அந்த அம்பாளை நோக்கி தியானம் பண்ணினர். அந்த கங்கை கரையிலேயே ஸ்நானம் பண்ணி அந்த மணித்வீப வாசினியான அந்த தேவிய தியானம் பண்ணினாராம். உடனே அம்பாள் கருணை புரிந்து கர்ணன், துரியோதனன், அபிமன்யு அந்த மற்ற கௌரவர்கள் எல்லாரையும் வந்து காட்டினாள். அம்மாக்கள்லாம் பார்த்து அந்த குழந்தையில பார்த்து கண்ணால பார்த்துட்டா. அதுதான் அவளுக்கு வேணும் இல்லையா? திருப்பியும் வாழ்க்கைக்கு வரணுங்கிறது முடியாத காரியம். பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அம்பாள் புண்ணியத்துல அவ மகிழ்வோட அந்த குழந்தையில பார்த்தா. அவளும் அப்புறம் மறைந்து போனார்கள். சோ அம்பாளுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே அசாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்றா இந்த கதைய. ஓகேவா? இது ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு ஸ்லோகம். இப்போ 5வது ஸ்லோகத்துல இன்னொரு கதை வருது. என்ன அப்படின்னா, கோசல தேசத்துல சுஷீலன் அப்படின்னு ஒரு வைசியன் இருந்தானாம். பயங்கர ஏழை, தரித்திரம், நிறைய குழந்தைகள் மட்டும் இருக்கு. ஆனா வீட்டுல தரித்திரம் தாண்டவம் ஆடுறது. குழந்தையெல்லாம் பசியில வாடின்னு இருந்தா. சாயங்காலம் யாராவது ஏதாவது கொடுக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுண்டு காலத்தை கழிச்சுட்டு இருந்தா. ஆனா இவன் இவ்வளோ தரித்திரனா இருந்தாலும் எப்பவுமே வந்து சத்தியம் பேசுறவனா இருந்தான். தான் கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்துல கொஞ்சம் தர்மம் பண்றவனா இருந்தான். அதே மாதிரி கோபம், பொறாமை, குரோதம் இதெல்லாம் இல்லாதவனா இருந்தான். அதே மாதிரி பித்ரு கடன்களை பண்றவனா இருந்தான். அந்த மாதிரி தர்ம நிஷ்டைகளோட வாழ்ந்து வந்தான் அந்த அத்தனை தரித்திரத்திலும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, அவன் ஒரு பிராமணரை சந்தித்தான். அப்ப வந்து அவர்ட்ட கேட்டானா, என் வறுமையெல்லாம் நீங்கி என் குழந்தையெல்லாம் பசியாறணும், என் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். சோ இதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர்ட்ட கேட்டான். அப்போ அந்த பிராமணர் சொன்னாராம், கவலையே விடுங்கோ, நவராத்திரி விரதம் அனுஷ்டிச்சு அந்த தேவி பூஜை, ஹோமம், அப்புறம் பிராமண போஜனம் அதெல்லாம் பண்ணி ஜபம் பண்ணி உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்கோ. நீங்க நினைக்கிறது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அந்த பிராமணன் அவருக்கு உபதேசம் பண்ணலாம். இதை விட சிறந்த விரதம் எதுவுமே இல்ல. நீ அம்பாள முதல்ல பக்தியோட பூஜை பண்ணு, பக்தியோட தியானம் பண்ணு, உன்னால முடிஞ்ச அளவு தான தர்மம் பண்ணு, அதுவே போறோம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த வைசியன் அவரையே தன்னோட குருவா ஏத்துண்டு நவராத்திரி விரதம் இருந்தான். 9 வருஷம் ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த அம்பாளுடைய பீஜ மந்திரத்தை சதா ஜபிச்சுட்டு இருந்தானாம். அப்போ அதன் விளைவாக அம்பாள் அவனுக்கு பிரசன்னமானாள். அப்புறம் அவனுக்கு வேண்டிய அத்தனை வரங்களையும் கொடுத்தா. அவன் கிட்டையே வறுமை நெருங்காத வண்ணம் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினா. சோ அம்பாளுடைய கருணைக்கு இது இன்னொரு உதாரணம். எப்பேற்பட்ட வறுமையில இருந்தாலும் தரித்திரத்துல இருந்தாலும் அத்தனையும் தன்னுடைய கருணா கட்டாட்சத்தால் போக்கி வைப்பவள் தான் அந்த தாயான தேவி. அடுத்த கதை போலாம். ஒரு 6, 7 வரைக்கும் சொல்றேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோகத்தை பார்த்துட்டு திருப்பியும் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா ஒரேடியா கதை சொல்லியிருந்தோம்னா போர் அடிச்சுடும். 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, இதுவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னன்னா அசுரர்கள்னாலே என்ன, எப்பவுமே தேவர்களுடைய எனிமீஸ் தான் அசுரர்கள் இல்லையா? அண்ட் அசுரர்களுக்கே உண்டான ஒரு குவாலிட்டி என்ன, தர்ம சாஸ்திரத்தை கொஞ்சம் கூட ஆதரிக்க மாட்டார்கள் இல்லையா? அதாவது சும்பன், மகிஷாசுரன் இவாள்லாம் தான் அசுரர்களுக்கு சிறந்த உதாரணம். அவளுக்கு பக்திங்கிறதே கிடையாது. சோ இவ அப்படி இருந்ததுனால அம்பாள் அவளை வதம் பண்ணினா. சோ ஒரு வாட்டி என்ன ஆச்சு, பிரகலாதனுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்துதான். அதுல தேவர்கள் தோத்து போனா. உடனே என்ன பண்ணா, அம்பாள்கிட்ட தானே சரணடைவா. சோ அம்பாளை துதிக்க ஆரம்பிச்சா. பிரகலாதனோ அம்பாளை துதிச்சான். சோ 2 பேரும் அம்பாளை துதிக்கிற அம்பாள் 2 பேர் முன்னாடியும் பிரசன்னம் ஆனா. அப்ப பிரகலாதன் சொன்னானா, தாயே நீ எல்லாருக்கும் தாய், தேவர்களிடம் நீ பிரியம் இருந்தா எங்க கிட்டயும் நீ பிரியம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அசுரர்களாகிய நாங்கள்
நாங்களும் இப்போ உன்னை சரணடைஞ்சோம். சோ எங்களை காக்கிறது கைவிடுறது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டான் பிரகலாதன். சோ இப்ப அம்பாள் என்ன பண்ணுவா? தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாளா, அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாளா? அப்போ அம்பாள் என்ன சொன்னா, அசுரர்களே, லோப குணம் இருந்தா இந்த 3 உலகத்திலும் எந்த சுகமும் கிடைக்காது. அதனால ராகத்வேஷத்தை நீங்க விடுங்கோ. சாந்தர்களா ஆகணும். சாந்த சித்தர்களுக்கு எப்போதும் எல்லா இடமுமே சுகமானது. அதனால நீங்க பாதாள லோகத்துல போய் அங்க சுகமா இருங்கோ. தேவர்கள் சொர்க்கலோகத்துல சுகமா இருக்கட்டும். சோ அனைவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்தீர்களானால் கலகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்றா அம்பாள். சோ 2 பக்தர்களும் தேவர்களும் ஆகட்டும் அசுரர்களும் ஆகட்டும் சோ அவாக்குள்ள என்ன பகைமை இருந்தாலும் அதையெல்லாம் சமரசம் செஞ்சு அம்பாள் அதற்கு ஒரு ஆஹ் தீர்வு கொடுப்பாள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இப்போ 2 பேரும் அம்பாள்கிட்ட முறையிடும் பொழுது 2 பேருக்கும் ஒரு ப்ளீசிங் ஆன்சர், எந்த கஷ்டமும் இல்லாம 2 பேருக்கும் சுகத்தை அனுகிரகம் பண்றா அம்பாள் அப்படிங்கிற மாதிரி. சோ இது ஒரு கதை. இன்னும் ஒரு கதை பார்ப்போம். 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, ஓகே, இது இது இந்திரன் திரிசிரஸ் அப்படிங்கிற ஒருத்தனை வெட்டி கொன்னான். அதே மாதிரி விருத்ராசுரன் அவனை அப்படிங்கிற அந்த அசுரனுடைய நண்பனா அவனை நடிச்சு அவனை சமயம் பார்த்து நயவஞ்சகமா கொன்னான் இந்திரன். சோ இந்த மாதிரி 2 பெரிய பாபங்கள் பண்ணியிருக்கான், மகா பாபங்கள். சோ இதனால அவன் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சான். யாருக்கும் தெரியாம ஓடி போய் பதுங்கி வாழ்ந்தானாம் இந்திரன். சோ இந்திரன் இடத்துல இப்ப தேவலோகத்துக்கு ஒரு தலைவன் வேணும் இல்லையா? சோ அந்த இடத்த நகுஷன் அப்படிங்கிற ஒரு தேவன் பிடித்து கொண்டான். அவன் என்ன பண்ணான்? பேசாம தேவலோகத்தை ஆள்றதோட நிறுத்தலாமா? இல்ல. அவன் இந்திராணியிடம் காம வேட்கையுடன் அணுகினான். அவ உடனே என்ன பண்ணா? தன்னை காத்துக்கிறதுக்காக அந்த தேவ குருவை சரணடைந்தார். ப்ரஹஸ்பதிய சரணடைஞ்சார். அப்போ குரு என்ன சொன்னார்? நீ அம்பாளை பூஜை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் தேவியை பூஜை பண்ணா. அந்த அம்பாளை நேரில் கண்டாள். அப்புறம் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்திரன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அந்த நகுஷன் கிட்ட இருந்த பயமும் அவளிடம் இருந்து விலகிற்று. சோ இவளுக்கும் அந்த அதாவது ஒரு தக்க தருணத்தில் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அம்பாளை வேண்டினா உடனே அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். சோ ஒவ்வொன்னும் பாருங்க, வேற வேற ராஜாக்களுக்கு, தேவர்களுக்கு, வைசியனுக்கு, எல்லாருக்கும் இந்த லோகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் அவள் நீ பக்தியோட அவளை அணுகினா அவளுடைய காருண்யம், அவளுடைய அந்த அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறதை ஊர்ஜிதப்படுத்துற விதமாக இருக்கு இதுல வர ஒவ்வொரு கதையும். ஓகேவா? சோ முதல்ல இது வரைக்கும் ஸ்லோகத்தை பார்ப்போம். அப்புறம் நம்ம பாக்கி இதையும் கதையும் பார்ப்போம். பாக்யலட்சுமி மாமி மேம் நமஸ்காரம். ஓகே, பாக்யலட்சுமி மாமி வாங்க. கூப்பிட்டுமா? நமஸ்காரம். நீ கூப்பிடுற. ஓகே. ஹை பாக்யலட்சுமி மாமின்னு பாக்யோதயேன்னு ஆரம்பிக்கிறது. ஆமா வாஸ்தவம். நமஸ்காரம். பாக்யோதயே த்ரீணி பவந்தி நூனம். भाग्योदये त्रीणि भवन्ति नूनम्. मनुष्यता सज्जन संगमश्च. मनुष्यता सज्जन संगमश्च. त्वदीय माहात्म्य कथा श्रुतिश्च. त्वदीय माहात्म्य कथा श्रुतिश्च. यतः पुमान् स्वत्पद भक्तिमेति. यतः पुमां स्वत्पद भक्तिमेति. भाग्योदये त्रीणि भवन्ति नूनम्. मनुष्यता सज्जन संगमश्च.
त्वदीयमाहात्म्यकथा श्रुतिश्च यतः पुमां त्वत्पदभक्तिमेति भाग्योदये त्रीणि भवन्ति नूनं मनुष्यता सज्जनसङ्गमच्च त्वदीयमाहात्म्यकथा श्रुतिश्च यतः पुमां त्वत्पदभक्तिमेति. பியூட்டிஃபுல். சோ Thank you, அம்பாள் எப்போதுமே பக்தர்களை அரவணைத்து காப்பாத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கே நம்ம அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த மனுஷ ஜென்மத்துல நல்ல சத்சங்கமம் கிடைத்து அந்த அம்பாள் மீது பக்தி செலுத்தி தியானம் பண்ணா அவளிடம் நெருங்கும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. பாமா குருமூர்த்தி மேம். ततः प्रसीदस्य किलार्थकामान् பாலசுப்ரமணியன் மாமா. ततत् प्रसिद्धस्य किलार्थकामान् भक्तस्य यच्छस्य भयं च मातः भक्तस्य यच्छस्य भयं च मातः यच्छस्य பயம் கிடையாது, யச்சசி அபயம். அம்பாள் கொடுக்கறா, அபயம் கொடுக்கறா, நம்மளுக்கு பயத்தை கொடுக்கல. यच्छस्य अभयं च मातः भक्तस्य यच्छस्य भयं च मातः भक्तस्य यच्छस्य अभयं च मातः. ओके मैम नो யச்சஸோட நிறுத்திக்கோங்க, அப்புறம் அபயம் வச்சுக்கோங்க. ஆம். क्षमां कृतागस्सु करोषि चार्योः क्षमा कृतगस्सु करोषि चार्योर சாரியோர் சொல்றதுக்கு சாரியோஹோ பண்ணிடுங்க. चार्योः. ओके அந்த ரவ அடிச்சிட்டு விசர்க்கம் அன்யோன்ய வைரம் சமயஸ்ய நீஹா अन्योन्य वैरम शमस्य नीहा. ओके मैम नो சமயஸ் शमयस्य नीहा. ओके मैम नो எஸ் तथा प्रसिद्धस्य किलार्थकामान् भक्तस्य यच्छस्य अभयं च मातः क्षमां कृतागस्सु करोषि चायो अन्यो न वैरं शमस्य नीहा. करेक्ट मैडम नो சமஸ்ய இல்ல சமயஸ்ய. ओ सॉरी शमयस्य नीहा. तथा प्रसिद्धस्य किलार्थकामान् भक्तस्य यच्छस्य अभयं च मातः क्षमां कृतागस्सु करोषि चार्योर अन्यो न वैरं शमयस्य नीहा. சரி, ஓகே. சோ இதுலதான் சொல்ற அம்பாள் எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே தான் இருக்கா. அதனால அவளுக்கு ஒண்ணும் ஆப்போறது இல்ல. ஏன்னா அவ தாய். தாய் என்பவள் எப்பொழுதுமே கொடுக்கறது மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கும். சோ எந்த எதிர்பார்ப்பும் அவளுக்கு இல்ல. அதனால தனக்கு என்ன லாபம்ங்கிறதும் அவ பார்க்கறது இல்ல. கருணையை மட்டும் சதா பொழிந்து கொண்டிருப்பார். நெக்ஸ்ட் ஆனா மேம் மேம். மேம் Yes. ஃபர்ஸ்ட் லைன்ல யகிலா சொல்லணுமா யகிலா சொல்லணுமா மேம்? பிரசீதஸ் யகிலா, பிரசீதசி அகிலா. சோ பிரசீதஸ் யகிலார்த்த தேங்க்யூ மேம். दुष्कीर्तिभीत्या पृथया कुमार्या ஆனா மேம். நான் தானே மேடம்? நீங்கல்ல. சரி. दुष्कीर्तिपीत्या पृथया कुमार्या त्यक्तं तटिन्यां सुतमर्कलब्धम् त्यक्तं तटिन्यां सुतमर्कलब्धम् सम्प्रार्थिता त्वं परिपालयन्ति सम्प्रार्थिता त्वं परिपालयन्ति प्रादर्शय स्वं करुणाप्रवाहम् प्रादर्शय स्वं करुणाप्रवाहम् दुष्कीर्तिभीत्या पृथया कुमार्या त्यक्तं तटिन्यां सुतमर्कलब्धम् सम्प्रार्थिता त्वं परिपालयन्ति प्रादर्शय स्वं करुणाप्रवाहम्.
दुष्कीर्तिवीथ्या पृतया कुमार्या त्यक्तं तटिन्यां सुतमर्कलब्धम् सम्प्रार्थिता त्वं परिपालयन्ति प्रादर्शयस्वं करुणाप्रवाहम्. வெரி குட். சோ இதுதான் அந்த கர்ணன் கதை. அவ இது பண்ணும் பொழுதும் அம்பாள் நீயேதான் அப்படின்னு நீதான் பாத்துக்கணும்னு அவள்கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சதுனால அவளே அந்த குழந்தைய போஷிச்சு வளர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவ எப்பவுமே அபய வரதாங்கியா இருக்கா. அலமேலு மாமி. சுதான் குருக்ஷேத்திர ரணே ஹதான் ஸ்வான். सुदान कुरुक्षेत्र சுதாலமணி சுதான். सुतान कुरुक्षेत्र रनेहदान स्वान दिदृक्षवे मातृगणाय कृष्णः दित्रुच्छवे मातृगणाय कृष्णग सम्प्रार्थितस्त्वत्करुणाभिषिक्तः सम्प्रार्थितस्त्वत्करुणाभिषिक्तग प्रदर्श्य सर्वान् समतोषयच्च. प्रदर्शय सर्वान् समदोषयच्च தோஷம் இல்ல தோஷ. प्रदर्शय सर्वान् பிரதர்ஷ்ய प्रदर्श्य सर्वान् समतोषयच्च सुतान् कुरुक्षेत्र சுதா இல்ல சுதா. सुता कुरुक्षेत्र रणे गदान् स्वान् दित्रुच्छवे मातृगणाय कृष्णग सम्प्रार्थितस्त्वत्करुणाभिषिक्तग प्रदर्श्य सर्वान् समदोषयच्च தோஷம் சொல்லாதீங்க தோஷ. प्रदर्श्य सर्वान् समदोषयच्च தோஷ இல்ல தோஷ த. दोष प्रदर्शय सर्वान् समतोषयच्च सुतान् कुरुक्षेत्र रणे हदान् स्वान् दित्रुच्छवे मातृगणाय कृष्णग सम्प्रार्थितस्त्वत्करुणाभिषिक्तग प्रदर्श्य सर्वान् समतोषयच्च. வெரி குட். மாமி என்ன கூப்பிடவே இல்ல. பாமா குருமூர்த்தி கூப்பிட்டு பாலசுப்ரமணியம். நாங்க கூட்டம் நீங்க வரல அப்போ. இல்ல மாமி நான் இப்ப எடுத்தே மாமாவும் வந்து சொல்லிட்டேன். சரி இருங்க. சரி ஓகே. சோ இது வந்து அந்த மகாபாரதத்துல இன்னொரு கதை. வேதவியாசர் கிட்ட வந்து மகாபாரதத்துல இருக்கிற பிள்ளையில பறி கொடுத்த அந்த தாய்மார்கள் எல்லாம் பார்க்கணும்னு வேண்டுதல் வச்ச உடனே வியாச முனிவர் அம்பாள்கிட்ட தியானம் பண்ணி அதை ரிக்வெஸ்ட் பண்ணி உடனே அம்பாள் அதுக்கு வழிவகுத்தாள். சோ அவகிட்ட நம்ம கேட்டா கிடைக்காததுங்கிறது எதுவுமே கிடையாது. இது வந்து முடியாது அப்படின்னே சொல்ல முடியாது. அம்பாள் கிட்ட எதா இருந்தாலும் நடத்தி கொடுப்பா. மேம் பாமா மாமியா மேம். வணிக் சுஷீல கலு நஷ்ட வித்தோ. வணிக் சுஷீல கரு நஷ்ட வித்தோ व्रतं चरन् प्राङ् नवरात्रमार्यः. व्रतं सरन् प्राङ् नवरात्रमार्यः त्वां देवी सम्पूज्य दरिद्रभावात्. त्वां देवी सम्पूज्य दरिद्रभावान्. பவான் இன்ன வந்து இத்துன்னு மாத்திக்கோங்க. ஏன்னா அங்க நம்ம பிரேக் எடுக்கிறோம். முக்த கிரமாத் வித்த சமிருத்தி மாப. मुक्त क्रमात् वित्त समृद्धित्त माप. சமிருத்தி समृद्धि மாப. माप माप தான மாமி? ஆமாம். ओके. वणिक् सुशील खलु नष्ट वित्तो व्रतं सरन् प्राङ् नवरात्रमार्यक. त्वां देवी सम्पूज्य दरिद्रभावात् भुक्ता क्रमात् वित्त समृद्धि माप. वणिक् सुशील खलु नष्ट वित्तो व्रतं चरन् प्राङ् नवरात्रमार्यक. त्वां देवी सम्पूज्य दरिद्रभावात् मुक्ता क्रमात् वित्त समृद्धि माप. ஓகே. சோ இதுதான் அந்த
தரித்திரத்துல இருந்த சுஷீலன்ற வைசியனுடைய கதை. அவன் அந்த பிராமணன் கிட்ட தன்னுடைய இது போக்குறதுக்கு ஒரு உபாயம் கேட்டான். அப்புறம் அவர் வந்து அம்பாளை பூஜை பண்ணு, தியானம் பண்ணுன்னு சொன்னா. சோ அவரையே குருவா ஏத்துண்டு அவன் பீஜ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். அப்புறம் அம்பாள் அவனுக்கு நேர்ல காட்சி கொடுத்து அவனுடைய தரித்திரத்தை எல்லாம் நீக்கினாள். அனுகிரகம் கிடைச்சது. நெக்ஸ்ட் மேம் அத்வைத் சாயின்னு யாரோ இருக்கா மேம்? அத்வைத் சாய். சாரி மேம், நான் ஜெயஸ்ரீ சாய், நான் மாத்திரேன் மேம். சரி. இல்ல மேம் தேவத்ருஹோ தேவி ரணே த்வயைவ. விசால மாமி மேம். விசால மாமி. விசால மாமி சொல்றேன் சொல்லுங்க. தேவத்ருஹோ தேவி ரணே த்வயைவ. தேவத்ருஹோ தேவி ரணே த்வயைவ. दैत्याहता गर्हितधर्मशास्त्राः. दैत्याहता गर्हितधर्मशास्त्राः. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. सुराना கிடையாது, சூரான் ஸ்வபக்தான். Okay, சுரான் sorry. இல்ல, அசுரான். முக்கியான் அசுரான் ஸ்வபக்தான். Okay. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. देवांश्च सन्त्यक्तरणानकार्षीः. देवांश्च सन्त्यक्त रणानकाशीः. देवद्रुहो देवी रणे त्वयैव. दैत्याहता गर्हितधर्मशास्त्राः. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. देवाम्यश्च सन्त्यक्त देवांश्च सन्त्यक्त रणान् कार्षीः. रणान् अकार्षीः. देवद्रुहो देवी रणे त्वयैव. दैत्याहता गर्हितधर्मशास्त्राः. प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान्. देवांश्च सन्त्यक्त रणान् अकार्षीः. Thank you, ma'am. ஓகேவா? சோ இதுதான் அந்த தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் அம்பாள்கிட்ட சரண் அடைஞ்சா. ரெண்டு பேருக்குமே வந்து சுமூகமா அம்பாள் அனுகிரகம் பண்றா. அவாக்குள்ள இருக்கிற அந்த பகைமையையும் தள்ளி வைக்கிற. வெங்கடேஸ்வரன் சார். புரந்தரே பாப திரோஹிதே தத். வெங்கட் சார். மேம் என் வாய்ஸ் கேக்குறது? நமஸ்காரம். சொல்லுங்க. புரந்தரே பாபதி ரோஹிதே தத். ஸ்தானாதிரூடான் நஹுஷாத் ஸ்மரார்த்தாத். ஸ்தானாதிரூடான் நஹுஷாத் ஸ்மரார்த்தாத். भीताशची त्वां परिपूज्य दृष्ट्वा. भीताशची त्वां परिपूज्य दृष्ट्वा. पतिं क्रमात् भीतिविमुक्तिमाप. पतिं क्रमात् भीतिविमुक्तिमाप. पुरन्दरे पापति रोहिते तत्. स्थानाधिरूढान् नहुषात् स्मरार्थात्. भीताशची त्वां परिपूज्य दृष्ट्वा. पतिं क्रमात् भीतिविमुक्तिमाप. पुरन्दरे पापति रोहिते तत्. स्थानाधिरूढान् नहुषात् स्मरार्थात्. भीताशची त्वां परिपूज्य दृष्ट्वा. पतिं क्रमात् भीतिविमुक्तिमाप. சோ இது வந்து இந்திரனோட கதை. இந்திரன் பாவம் பண்ணதுனால போய் தலைமறைவானான். அப்போ இந்திராணிக்கு கஷ்டம் வரும் பொழுது அவ உடனே அம்பாளை ஜபம் பண்ண ஆரம்பிச்சா. அண்ட் அவளுக்கு அம்பாள் காட்சி கொடுத்து அவளுக்கு அவ இந்திரனோட சேர்த்தும் வச்சா திருப்பியும். சோ எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவளை சரணடைஞ்சோம்னா அவ அதுக்கு ஒரு வழி தேடி கொடுப்பா. வைரலட்சுமி மேம். शब्दोपदिष्टेन निमुर्विदेहो.
सप्तो वसिष्ठेन निमिर्विदेहो भूत्वापि देवी त्वदनुग्रहेण भूत्वापि இது देवी இன்னும் கதை பார்க்கலையா? 7 வரைக்கும் தான் சொன்னேனா? ஆமா மேம் 7 தான் சொன்னேன் 8 சொல்லல. ஓகே ஓகே சொல்லிடலாம். நான் ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடுங்க. ओके मैम सप्तो वसिष्ठेन निमिर्विदेहो सप्तो वसिष्ठेन निमिर्विदेहो भूत्वापि देवी त्वदनुग्रहेण भूत्वापि देवी त्वदनुग्रहेण ज्ञानं परं प्राप निमेः प्रयोगात् ज्ञानं परं प्राप निमेः प्रयोगात् प्रयोगान् इन्नर्க்கு அதை இத்து பண்ணின்றோம். निमेषिनो जीवगणा भवन्ति निमेषिनो जीवगणा भवन्ति सप्तो वसिष्ठेन निमिर्विदेहो भूत्वापि देवी त्वदनुग्रहेण ज्ञानं परं प्राप निमिः प्रयोगात् निमेषिनो जीवगणा भवन्ति सप्तो वसिष्ठेन निमिर्विदेहो भूत्वापि देवी त्वदनुग्रहेण ज्ञानं परं प्राप निमिः प्रयोगात् निमिषेनो जीवगणा भवन्ति परं प्राप திருப்பியும் ज्ञानं परं प्राप निमिः प्रयोगात् निमीक्षिनो जीवगणा भवन्ति निमीक्षिनो मैम निमेषि निमेषिनो जीवगणा भवन्ति निमे करेक्ट தான மேம் மே ஜூன் ஜூலை அந்த மே எஸ் மேம் निमेषिनो जीवगणा भवन्ति ஓகே. சோ இது என்ன கதை அப்படின்னா இக்ஷ்வாகு குலத்துல நிமி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானா. பிரஜைகள் எல்லாம் ரொம்ப நல்லபடியா பார்த்துண்டான், பிராமணர்களை போஷிச்சுண்டும் வந்தான். அப்ப என்ன ஆச்சு, அம்பாளை பூஜை பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு. சோ எல்லா முனிவர்களையும் வசிஷ்டர்ல இருந்து எல்லாரையும் வரவழைச்சு அதாவது இவனோட குரு வசிஷ்டர் தான். சோ யாகத்தை நடத்தி தாங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிண்டான். ஆனா வசிஷ்டர் தேவேந்திரன் செய்யும் யாகத்துக்கு போனோம் அப்படின்னு நான் ஒத்துன்ட்டேன் அப்படிங்கறதுனால அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவனுக்கு மனசு வருத்தமா ஆயிடுத்து அந்த ராஜாக்கு. சோ கௌதம முனிவர்கிட்ட போய் சொல்லி அவர் மூலமா அந்த யாகத்தை நடத்தினான். வசிஷ்டர் திரும்பி வந்துட்டு பார்த்தா அரசன் நல்லா தூங்கின்னு இருந்தானா. சோ சேவகர்கள் கிட்ட சொல்லி அமிச்சும் அவன் வரவே இல்லை. அதனால வசிஷ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. உடனே சாபம் கொடுக்கிற, நீ தேகம் இல்லாமல் போக அப்படின்னு, உன் சரீரம் இப்பவே போட்டோம் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாராம். சோ அந்த அரசன் என்ன பண்ணா, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஓடி வரான், நான் எந்த தப்புமே பண்ணலையே, என்ன சபிச்ச உன்னோட தேகமும் விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டருக்கே திருப்பியும் அவன் சாபம் கொடுத்தானாம். அதனால வசிஷ்டர் என்ன பண்ணார், பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி மித்ராவருணர் அப்படிங்கிறவருடைய தேஜஸ்ல அவருடைய உடம்புல போய் கலந்துட்டார் அப்படின்னு வருது கதை. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ யாகத்தை அவன் உடம்பு போயிடுத்து இல்லையா, பட் யாகம் இன்னும் முடியல. அப்போ இவர் முடிச்சுட்டு இது தேவலோகத்துல இதை முடிச்சுட்டு அதுக்குள்ள இந்த சாபம் அது இதெல்லாம் ஆயிடுத்து. சோ யாகத்தை முடிக்கிறதுக்காக என்ன பண்ணினா, அந்த முனிவர்கள் அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் அந்த நிமிங்கிற அந்த அரசனுடைய உடலை மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த உடம்ப காத்து அந்த யாகத்தை முடிச்சார். சோ அப்புறம் அந்த யாகம் முடிச்ச பலனுக்காக தேவர்கள் அவ முன்னாடி தோன்றி, உங்களுக்கு என்ன வேணும், உனக்கு வேண்டிய இத கேளு அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த நிமிங்கிற அரசன் கிட்ட கேக்குறா, உனக்கு தேவ தேகம் வேணுமா மனித தேகம் வேணுமா அப்படின்னு கேக்குறா. அப்போ அந்த நிமிங்கிற அரசன் என்ன சொல்றான், எனக்கு
இந்த அழிஞ்சு போற உடல் மேல் எனக்கு ஆசை இல்லை. அதனால எல்லா ஜீவராசிகளுடைய கண்களிலும் காற்று ரூபமாக நான் வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றானாம். சோ தேவர்கள் எல்லாம் என்ன சொல்றா, அம்பாளை நீ பிரார்த்திச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. உடனே அந்த நிமிங்கிற அரசனும் அம்பாளை துதிக்கிறான். அம்பாள் பிரசன்னமாறா. அதுக்கப்புறம் தேவர்களை தவிர அனைத்து ஜீவராசிகளிடமும் இமை கொட்டும் ரூபத்தில் நீ வசிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்ணுல நம்ம கண்ணை மூடி திறக்கிறோம் இல்லையா, சோ அந்த சக்தி கண்ணை மூடி திறக்கிறோம், அதுக்கு உதவற அந்த சக்தியா இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த நிமிங்கிற அந்த அரசர் தான். அவன் வாங்கிய அந்த வரம். சோ அப்பேற்பட்ட நிமேஷம் அப்படின்னு சொல்லுவா. கண்ணை மூடி திறக்கிறது நிமியோடைய ஆசை. சோ நிமேஷம் அப்படின்னு. சோ நிமியுடைய சக்தினாலதான் இன்னி வரைக்கும் அந்த கண்ணை மூடி திறக்கிறதுங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா எப்பேற்பட்ட விருப்பமா இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது இன்னொரு கதை 9வது ஸ்லோகத்துல. ஹைஹைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சோ அந்த ஹைஹைய வம்சத்து ராஜா, அவன் பேரு கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு. சோ அவன் என்னன்னா நிறைய யஜ்ஞம்லாம் பண்ணானா, நிறைய பிராமணாளுக்கு தட்சிணை கொடுத்தான், ரொம்ப நல்லவனா இருந்தான். ஆனா அவன் செத்து போன அப்புறம் அந்த வம்சத்துல அந்த ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அதனாலேயே அவ தரித்திரர்களா போனாலாம். அப்போ என்ன ஆச்சு, அவ செல்வமே இல்லைன்ன உடனே என்ன பண்ணா, அந்த பிராமணாள் கிட்டேயே போய் யாசகம் கேட்டாலாம். ஆனா அந்த பிராமணா அவளுக்கு ஒண்ணுமே தரலையாம். அதனால என்ன பண்ணா, பிராமணாள் கிட்டேந்து அந்த செல்வத்தை கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பிராமணால ரொம்ப துன்புறுத்தவும் செஞ்சாலாம். உடனே பயந்து இமாலயத்துக்கு போறா அத்தனை பிராமணாலும் அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் செய்யறா. அம்பாள் உடனே காட்சி தரா. அப்ப என்ன சொல்றா அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு பெண், இப்ப எல்லாரும் ஓடி போனா இல்லையா, ஒரு பொண்ணு தொடையில கர்ப்பம் தரித்த அந்த பெண் ஒருவள் உங்களோட இருக்கா, அவளால நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டா அம்பாள். சோ தொடையில கர்ப்பம் தரிச்ச பெண்ணு யாரு அப்படின்னு பாக்குறா. அந்த நேரம் பார்த்தா ஒரு பொண்ணு, அவளை அந்த ஹைஹையர்கள் அடிச்சு துன்புறுத்தின் இருந்தாலும் அவதான் அந்த தொடையில கர்ப்பம் தரித்த அந்த பெண். சோ அந்த பொம்பளை அப்படி அழுகுரல், அவ காதுல அப்படி அவ துன்புறுத்துறா, அவ ஓன்னு அழறா பாருங்கோ. அந்த அழுகைய கேட்டு தொடையிலேந்து வேகமா வெளியில வந்துதான் அந்த குழந்தை. அந்த குழந்தையோட தேஜஸ்னால அந்த இருந்த ஹைஹையர்களுடைய கண்கள் எல்லாம் குருடா போச்சு. அப்புறம்தான் அவ ரியலைஸ் பண்ணா தன்னோட தப்ப, அழுது புலம்பி அந்த தாயிடமும் அந்த குழந்தையிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். அப்புறம் அம்பாளுடைய அருளால அவளுக்கு திருப்பியும் கண் பார்வை கிடைத்தது. அந்த ஹைஹையர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சோ கெட்டவாளாவே இருந்தாலும் அவ திருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு அந்த அம்பாளை சரணடைஞ்சா அவளையும் காப்பாற்றி கை தூக்கி விடுபவள் தான் அந்த தேவி அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை. அடுத்த கதை, சர்யாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்தான். அவளுக்கு சுகன்யா அப்படின்னு ஒரு அழகான மகள் இருந்தா. அவளை ஏதோ ஒரு முன்னாடி சபம், அது ஒரு பெரிய கிழக்கதை, அதனால நான் அதை சொல்லல. அவளை ஒரு வயசான குருடன் ஒரு முனிவர், செவன முனிவர் அப்படின்னு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவ அவ்வளோ அத்தி சுந்தரி, ஆனா ஒரு வயசான குருடன் முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கல்யாணம் பண்ணி அந்த சுகன்யையும் அத ஏத்துண்டா. அந்த முனிவருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணிட்டு வந்தா. ஒரு நாளைக்கு அங்க அஸ்வினி குமாரர்கள் ஆசிரமத்துக்கு வந்தா. வந்துட்டு என்ன சொல்றா, நாங்க தேவ வைத்தியர்கள், உன் கணவருக்கு கண்ணு கொடுத்து அழகா திருப்பி அவரை யௌவனத்தோட மாத்தி நாங்க 3 பேரும் உன் முன்னாடி வரோம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விடுமாறு கேக்குறா. சுகன்யையும் உடனே என்ன பண்றா, தன்னுடைய கணவர்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லி அவர்
சம்மதமும் கொடுக்கறா கடைசியில. சோ 3 பேரும் சேர்ந்து அங்க தீர்த்தத்துல நீராடி எழுந்துக்கிறா. என்ன ஆச்சரியம் அப்படின்னா 3 பேரும் ட்ரிப்ளெட் மாதிரி ஒரே மாதிரி சுந்தர ரூப யௌவனர்களாக இருந்தா. அப்ப சுகன்யை பயந்து போயிட்டா. ஐயோ 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காளே, இதுல ஏன் கணவன் யாரு அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கண் கலங்கறா. உடனே அந்த பரதேவதை அம்பாளை தியானம் பண்றா. அவளோட தேவி அனுகிரகத்தோட தன் கணவனை அடையாளம் கண்டு அவருக்கு மாலை இட்டாள். அஸ்வினி தேவர்களும் அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டா. சோ இது எல்லாமே தேவியின் திருவிளையாடல் தான். அடுத்தது இன்னொரு கதை. சூரிய வம்சத்து ராஜா அருணன் இருந்தான். அவனுக்கு சத்யவிரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் இருந்தான். அவன் ரொம்ப காமுகனா இருந்தான். புத்தியும் மந்த புத்தி, சஞ்சல மனம் உள்ளவன். அதனால என்ன பண்ணினா தந்தை அவனை ராஜ்யத்திலேருந்தே விரட்டி அவன் காட்டுல போய் வாழ்ந்துட்டு வந்தானாம். அப்ப என்ன ஆச்சு, காட்டுல விஸ்வாமித்ரருடைய ஆசிரமத்துக்கு வரான். விஸ்வாமித்ரர் அப்போ வேற எங்கேயோ தவம் பண்ண போயிட்டார். சோ அவ ஃபேமிலி மட்டும்தான் அங்க இருந்தது. மனைவி குழந்தைகள்லாம் மட்டும்தான் இருந்தா. பசியால வாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. சோ அவளைதான் சத்யவிரதன் அங்க பார்த்தான். அவளோட நிலைமைய பார்த்து மனசு இறங்கினா அவளை தான் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தான். அதுபடி பண்ணிட்டும் வந்தான். எல்லாம் எது கிடைக்கிறதோ, காயோ பழமோ இல்லைன்னா மிருகங்களை அடிச்சோ ஏதோ ஒண்ணு ஆகாரமா அவளுக்கு தினமும் கொண்டு வந்து கொடுத்து அவளை காப்பாத்தின்னு இருந்தான். ஒரு நாளைக்கு எதுவுமே கிடைக்கல, அலைஞ்சுட்டே இருக்கான். பார்த்தா வசிஷ்டருடைய ஆசிரமம் அங்க இருந்தது. அது வாசல்ல ஒரு பசு கட்டி இருந்துதான். அவனுக்கு உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பசுவை கொண்டு போய் அடிச்சு அதோட மாமிசத்தை அந்த விஸ்வாமித்ரருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டுட்டானாம். அந்த ரிஷி பத்னி விஸ்வாமித்ரருடைய பத்னிக்கு அது கோமாமிசம் அப்படிங்கிறது தெரியாது. விஸ்வாமித்ரர் உடனே என்ன பண்ண, இது ஏகப்பட்ட பாவங்கள் இவன் பண்ணிட்டான். இப்ப அதுக்குள்ள ஒண்ணு காமுகனா இருந்தது, இன்னொன்னு அப்பாவுடைய கோபத்துக்கு ஆளானது, இன்னொன்னு கோஹத்தி. 3 விதமான பாவங்கள் ஓட அவன் இருந்தான். அப்ப அவன் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்துல ஒரு முனிவர் கிட்டேந்து அவன் நவாக்ஷரி மந்திரத்தை கேட்டு அறிஞ்சுண்டான். சோ அந்த அம்பாளை தியானிச்சு தவம் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப சத்யவிரதன் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட ஒரு ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சானாம். சோ மனசுல அந்த சண்டிகா தேவியை நினைச்சு அவன் அந்த ஹோமம் நடத்த ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் ஹோமம் பண்ண முடியல அவனால. அதனால தானே தன்னையே பலி கொடுக்க நினைக்கும் போதுதான் அம்பாள் அவனுக்கு காட்சி கொடுத்தா. காட்சி கொடுத்து அவனுக்கு அனுகிரகமும் பண்ணினா, உனக்கு ஒரு ராஜ்யம் திருப்பியும் கிடைக்கும் அப்படின்னு. அதுபடியே அவனோட அப்பா திருப்பி அவனை ராஜ்யத்துக்கு கூட்டுன்னு ராஜாபிஷேகம் பண்ணி வச்சார். அவர் வனத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வாழ்க்கை போர் அடிச்சு போச்சு. அதனால அவன் உடலோட தேவலோகம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர்கிட்ட கேட்டான். அப்போ வசிஷ்டர் முதல்ல மனித உடலோட அங்க போக முடியாது, புண்ணிய கர்மா பண்ணிருந்தாதான் ஸ்வர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சத்யவிரதன் திருப்பியும் கோவம் வந்துடுத்து. திருப்பியும் வசிஷ்டரோட சண்டை. அதனால அப்புறமா விஸ்வாமித்ரரை தான் அவன் போய் அடைக்கலம் புகுந்தான். அப்ப என் துக்கத்தை எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவரோட பாதத்துல விழுந்து, அவர் ஏற்கனவே இவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தினதுனால விஸ்வாமித்ரர் என்ன பண்ண, ஒரு யாகம் பண்ணி தன்னுடைய புண்ணியம், விஸ்வாமித்ரர் செஞ்ச அத்தனை புண்ணியத்தையும் அவனுக்கு தானம் பண்ணான். அதனால அந்த சத்யவிரதன் உடலோட சொர்க்கத்தை அடைந்தான். சோ அம்பாள் அருள் இருந்தா குரு சாபம் கூட பலிக்காது அப்படின்னு சொல்றா. சோ வசிஷ்டர் சாபம் கொடுத்த, உன்னால முடியாது, நீ
திரியணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா அந்த சாபம்லாம் கூட பலிக்காது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கதை சொல்றான். ஓகேவா? சோ 10 வரைக்கும் முடிச்சிடலாம். 9வது ஸ்லோகம் சொல்லலாம் வாங்கோ. உமா குமார் மேம். भार्गवा लोभ विकोपचित्तैः भार्गवा लोभ विकोपचित्तैः प्रपीडिता हैहयवंशजातैः प्रपीडिता हैहयवंशजातैः हिमाद्रिमाप्ता भवतीं प्रपूज्य हिमाद्रिमाप्ता भवतीं प्रपूज्य प्रसाद्य भीते खलु मुक्तिमापुः प्रसाद्य बीते खलु मुक्तिमापुः हा भार्गवा लोभ विकोपचित्तैः प्रपीडिता हैहयवंशजातैः हिमाद्रिमाप्ता भवतीं प्रपूज्य प्रसाद्य बीते खलु मुक्तिमापुः हा भार्गवा लोभ विकोपचित्तैः प्रपीडिता हैहयवंशजातैः हिमाद्रिमाप्ता भवतीं प्रपूज्य प्रसाद्य बीते खलु मुक्तिमापुः. சோ இதுதான் அந்த கைகையர்கள் துன்புறுத்தி அந்த தொடையிலேந்து கர்ப்பம் தரித்த அந்த குழந்தை வெளியில வந்து அவளை குருடாக்கிட்டு அப்புறம் அம்பாளுடைய அனுகிரகத்தோட அவளுக்கு திருப்பியும் கண் பார்வை கிடைச்சது. அவ திருந்தினா அந்த கதை. சுஜாதா மேம். தஸ்ரௌ யுவானாம் ஷவனம் பதிம் ச तस्रौ युवानां श्रवणं पतिं च समानरूपानभिदृश्य मुग्धा समानरूपानभिदृश्य मुक्ता सती सुकन्या तव संस्मृताया सती सुकन्या तव संस्मृताया भक्त्या प्रसादात् स्वपतिं व्यजानात् भक्त्या प्रसादात् स्वपतिं व्यजानात्. அது வியாஜானான் இருந்ததுன்னா யா கிடையாது, அது வெறும் ஏதான். வியஜானான் மாத்திக்கோங்க. व्यजानात् ना मामी? ஆமாம். ओके मामी. तस्रौ युवानां श्रवणं पतिं च समानरूपानभिदृश्य मुक्ता सती सुकन्या तव संस्मृताया भक्त्या प्रसादात् भवतीं व्यजानात्. तस्रौ युवानां स्वयनं पतिंश्च तस्रौ युवानां स्ववनं पतिंश्च समानरूपानपितृश्च मुक्ता सती सुकन्या तव संस्मृताया भक्त्या प्रसादात् भवतीं व्यजानात्. சோ இதுதான் 3 பேர் ஒரே மாதிரி வந்த உடனே தன்னுடைய புருஷனை எப்படி கண்டுண்டா அம்பாள வேண்டிண்டு அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு அந்த கதை. சுதா அசோக் மேம். सत्यव्रतो विप्रवधूं प्रसह्य सत्यव्रतो विप्रवधूं प्रसख्य हर्ता निरस्तो जनकेन राज्यात् हर्ता निरस्तो जनकेन राज्यात् वसिष्ठशब्दोऽपि तव प्रसादात् वसिष्ठशब्दोऽपि तव प्रसादात् राज्येऽभिषिक्तो तदिवं गतश्च राज्येऽभिषिक्तो दिवं तदिवं राज्येऽभिषिक्तोऽथ दिवं गतश्च. राज्येऽभिषिक्तो तदिवं गतश्च सत्यव्रतो विप्रवधूं प्रसख्य हर्ता निरस्तो जनकेन राज्यात् वसिष्ठशब्दोऽपि तव प्रसादात् राज्येऽभिषिक्तो दिवं गतश्च கிடையாது गतश्च करेक्ट. ओके. सत्यव्रतो विप्रवधूं प्रसख्य
हर्ता निरस्तो जनकेन राज्यात् वसिष्ठशब्दोऽपि तव प्रसादात् राजेऽभिषिक्तोऽत दिवं गतश्च. பியூட்டிஃபுல். Thank you. ஓகே. சோ போன ஸ்லோகத்துல சத்யவிரதன் அவனுக்கு அப்புறம் அது சொர்க்கலோகம் போனது அதை பார்த்தோம். இப்போ சத்யவிரதனுடைய மகன் பிறந்தான் ஹரிச்சந்திரன்னு சொன்னோம். சோ ஹரிச்சந்திரனுடைய கதை தான் இங்க பார்க்க போறோம். ஹரிச்சந்திரன் என்னன்னா பெரிய ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணி ரொம்ப அவன் ஃபேமஸா ஆனான், சக்கரவர்த்தியா ஆனான். ஆனா அவனுக்கு அந்த ஃபேம் வர வர அகங்காரமும் கூட வந்தது. அம்பாளை மறந்தே போனான். அம்பாளை மறந்தா என்ன ஆகும்? நாளுக்கு நாள் அவனுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சுது. ஒரு நாளைக்கு நதிக்கரையில விஸ்வாமித்ரர் ஒரு பிராமணர், வயசான பிராமணர் வேடத்துல ஹரிச்சந்திரனை ஏமாத்தி அவனுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் தானமா பெற்று தட்சணையா பொண்ணும் கேட்டார். சோ அவனுக்கு தட்சணையே கொடுக்க முடியல. மனைவி மகனையும் விற்றான் அவன். அதை தவிர அப்பவும் அவனால அடைக்க முடியல. ஏன்னா கேட்டா ராஜானா கேட்டா கொடுக்கணும் இல்லையா? சோ கடைசியில என்ன பண்ணா, சுடுகாட்டுல காவல்காரனா இருந்தான். தன் மனைவியையும் வெட்டி கொல்லும் நிலைக்கு அவன் வந்தானாம். அப்போதான் அவன் அந்த பரதேவதையான சதாட்சிய மனசுல நினைச்சான், பிரார்த்தனை பண்ணான், அம்மா நீதான் என்னை காப்பாத்தணும்னு. சோ அந்த அம்பாள் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கினாள். அப்படி அம்பாளுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைச்ச உடனே இந்திரனே பூமிக்கு விமானத்துல அவனை ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனார். சோ அம்பாளை நினைச்சா நல்லது எப்போதுமே நடக்கும். ஆனா அதே சமயத்துல அம்பாளை மறந்து போனோம்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு துன்பம் தான் வரும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஹரிச்சந்திரனுடைய கதை. ஒழுங்காவும் அம்பாளுடைய பக்தனா இருக்கும்போது ராஜபோக வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருந்தான். எந்த க்ஷணம் அவன் அம்பாளை மறந்தானோ, தன்னுடைய கர்வம் அகங்காரம் தலை தூக்கித்தோ அவனுக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சுது. சோ அந்த பக்திங்கிற அந்த பிரகாசம் மனசுல இல்ல அப்படின்னா வாழ்க்கை எப்பவுமே இருட்டாதான் இருக்கும் அப்படிங்கிறார். லாஸ்ட் ஸ்லோகம்ல ஃபைனல் கதை. சோ இந்த தசகம் ஃபுல்லாவே விதவிதமான பக்தர்களுக்கெல்லாம் அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்ணா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு கதையா பார்த்தோம். சோ நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரே வழி அந்த தாயுடைய அனுகிரகம் இருந்தா போரும். சோ அந்த தேவிய யாரும் எங்கும் எப்படியும் அழைக்கலாம். அந்த பக்தியோட நம்ம அழைக்கிறதான் அவ பாப்பா. அந்த அம்பாள் உடனே ஓடி வருவா அப்படின்னு சொல்லி கடைசியா இன்னும் ஒரு கதையும் சொல்றா. அந்த கருணையினாலதான் பிரம்மாவுடைய மானச புத்திரன் ஸ்வயம்புவன் அப்படின்னு இருக்கான். அவன் வாக்பீஜ மந்திரம் ஐம்ன்ற அந்த வாக்பீஜ மந்திரத்தை ஜபித்து அம்பாளை உபாசிச்சுட்டே இருந்தான். அம்பாளுடனே அவனுக்கு நல்லபடியா அனுகிரகம் பண்ணினான். அதாவது சத்ரு இல்லாத ராஜ்யம், புத்திர பாக்கியம், அதே மாதிரி பக்தி, அதே மாதிரி இறுதி காலத்துல மோட்சம், இது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்றா. விந்தியா பர்வதத்துக்கு விந்திய மலைக்கு போறா அம்பாள். ஒரு சமயம் நாரத மகரிஷி அந்த விந்திய மலைக்கு வராராம். அப்ப விந்திய ராஜா கேக்குற என்ன விஷயம், என்ன வந்தேல் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் எப்பவுமே நாரதர் கலகம் பண்றதுல இதுவாச்சே, நல்லதுல முடிஞ்சாலும் முதல்ல கலகம்ல தான் ஆரம்பிக்கும். சோ மேருமலையிலேருந்து நான் வரேன். சோ அந்த எல்லாரும் அந்த மேருமலையை பூஜிப்பதால் அவன் ரொம்ப கர்வம் அடைஞ்சிருக்கான். சோ மேருவுடைய இருமாப்பை நம்ம இது பண்ணணும், தன்னை விட யாரும் சிறந்தவர்கள் இல்ல அப்படின்னு அவன் இது பண்றான். நீ ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்ட, அதனாலதான் நான் இத சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சைலண்டா பிரம்மலோகம் போட்டு பத்த வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டார். அப்போ என்ன ஆறுது, விந்தியன் யோசிக்கிறான், விந்திய ராஜா மற்ற மலைகளுடைய கர்வத்தை எல்லாம் அடக்கி நம்மதான் எல்லாரோடையும் பெரியவான்னு காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணான், கடகட கடகடன்னு உயரம்
கணக்கில்லாம வளர்ந்துட்டே போறான். அந்த சூரியன் இப்படி பாஸ் ஆகி போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹைட்டா வளர்ந்துடுறானாம். அதுக்கப்புறம் தேவர்கள் பயந்து போயிட்டா. ஏன்னா சூரியன் இதாலன்னா உலகம் எப்படி இயங்கும் இல்லையா? சோ உடனே தேவர்கள் ருத்ரன்ட்ட சொல்றா, அப்புறம் விஷ்ணுட்ட சொல்றா, மாத்தி மாத்தி கடைசியில அகஸ்தியர்ட்ட, காசியில இருக்கிற அகஸ்தியர்ட்ட வேண்டா. உடனே அகஸ்திய முனிவர் என்ன பண்றார், காசியிலேருந்து அந்த விந்தியமலையை நோக்கி இந்த பக்கம் வர்றார். அகஸ்தியர் வர்றத பார்த்த உடனே விந்தியன் என்ன பண்றான், தலைய தாழ்த்தி வணங்குறான். அப்ப அகஸ்தியர் சொல்றார், நான் தென் திசை போனோம், நீ இப்படி உயர்ந்து நின்னா நான் எப்படி போக முடியும்? அதனால நான் திரும்பி வர வரைக்கும் நீ இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே இருக்கணும், அதாவது குனிஞ்சு கம்மி இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மேல ஏறிட்டு அங்கேயே அவர் வசிச்சிட்டார். சோ அதனால அந்த அகஸ்தியனுடைய பூஜையை ஏத்துண்டு அந்த விந்தியாச்சல வாசினியா அம்பாள் அங்க இருக்கா அப்படின்னு ஒரு கதை உண்டு. சோ இதுல மொத்தமா லாஸ்ட்ல இப்ப என்ன சொல்றா அப்படின்னா, நிரந்தரமா பக்தர்களை அனுகிரகிக்கும் அந்த அம்பாளை நானும் பார்க்கணும் அப்படின்னு இந்த பாலேரி நம்பூதிரி கேட்டுக்கிறார். தனக்கும் பக்தி வளரணும் அப்படின்னு மனசு உருகி வேண்டி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றார். இத்தனை கதைகள் கொண்டது இந்த அனுகிரக வைச்சித்ரியம். சரியா? லாஸ்ட் 2 ஸ்லோகாவை பார்த்துடலாம். சௌமியா மேம். ஹா ஹா ஹரிச்சந்திர நிருபோ விபத்சு, ஹரிச்சந்திர நிருபோ விபத்சு, மக்னசதாக்ஷீம் பரதேவதாம் த்வாம், மக்னசதாக்ஷீம் பரதேவதாம் த்வாம், சம்ஸ்மிருத்ய சத்ய ஸ்வவிபன்னிவ்ருத்தः, சம்ஸ்மிருத்ய சத்ய ஸ்வவிபன்னிவ்ருத்தः, संस्मृत्य सद्य स्वविपन्निवृत्तः, कारुण्यतस्ते सुरलोकमाप, कारुण्यतस्ते सुरलोकमाप, हा हा हरिश्चन्द्र नृपो विपत्सु, मग्नस्य शताक्षीं परदेवतां त्वां, संस्मृत्य सद्य स्वविपन्निवृत्तः, कारुण्यतस्ते सुरलोकमाप, हा हा हरिश्चन्द्र नृपो विपत्सु, मग्नशताक्षीं परदेवतां त्वां, संस्मृत्य सद्य स्वविपन्निवृत्तः, कारुण्यतस्ते सुरलोकमाप. வெரி குட். ஓகேவா? சோ இது ஹரிச்சந்திரன் கதை. லாஸ்ட் ஸ்லோகம் கூப்பிடுற சிவகாமி மாமி சொன்னேன். அகஸ்திய பூஜாம் பரிகிருஹ்ய தேவி, ஷீலா மேம். अगस्त्य पूजां परिगृह्य देवी, विभासि विन्ध्याद्रिनिवासिनी त्वम्, विभासि विन्ध्याद्रिनिवासिनी त्वम्, द्रक्ष्ये कदा त्वां मम देहि भक्तिम्, द्रक्ष्ये कदा त्वां मम देहि भक्तिम्, कारुण्यमूर्ते सततं नमस्ते, कारुण्यमूर्ते सततं नमस्ते. अगस्त्य पूजां परिगृह्य देवी, विभासि विन्ध्यार्दिनिवासिनी त्वं, द्रक्ष्ये कदा त्वां मम देहि भक्तिं, कारुण्यमूर्ते सततं नमस्ते. अगस्त्य पूजां परिगृह्य देवी, विभासि विन्ध्यार्दिनिवासिनी त्वं, द्रक्ष्ये कदा त्वां मम देहि भक्तिं, कारुण्यमूर्ते सततं नमस्ते. ओम श्रीमात्रे नमः. Beautiful. So such a wonderful இது. So many stories, so many things. எல்லாமே reiterates that அம்பாள் மேல நம்பிக்கை சரணடைஞ்சோன்னா நம்மளுக்கு அவளுடைய அனுகிரகம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி. ஆடி மாசம் சூப்பரா ஒரு தசகம். கிடுகிடுன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். பஞ்சத்ரிம்ச தசகः அனுகிரக வைச்சித்ரியம்.
भाग्योदये त्रीणि भवन्ति नूनं मनुष्यता सज्जनसङ्गमश्च त्वदीयमाहात्म्यकथा श्रुतिश्च यतः पुमांस्त्वत्पदभक्तिमेति ततः प्रसीदस्य किलार्थकामान् भक्तस्य यच्छस्य भयं च मातः क्षमां कृतागः सुकरोषि चार्योः अन्योन्यवैरं शमयस्य नीहा दुष्कीर्तिभीत्या पृथया कुमार्या त्यक्तं तटिन्यां सुतमर्कलब्धं सम्प्रार्थिता त्वं परिपालयन्ति प्रादर्शयस्वं करुणाप्रवाहम् सुतान् कुरुक्षेत्ररणे हतान् स्वान् दिदृक्षवे मातृगणाय कृष्णः सम्प्रार्थितस्त्वत्करुणाभिषिक्तः प्रदर्श्य सर्वान् समतोषयच्च वणिक् सुशील खलु नष्टवित्तो व्रतं चरन् प्राङ्नवरात्रमार्यः त्वां देवि सम्पूज्य दरिद्रभावात् मुक्तक्रमाद्वित्तसमृद्धिमाप देवद्रुहो देवि रणे त्वयैव दैत्याहता गर्हितधर्मशास्त्राः प्रह्लादमुख्यान् असुरान् स्वभक्तान् देवांश्च सन्त्यक्तरणानकाशीः पुरन्दरे पापहितिरोहिते तत् स्थानाधिरूढान्नहुषात् स्मरार्तात् भीता शची त्वां परिपूज्य दृष्ट्वा पतिं क्रमात् भीतिविमुक्तिमाप शप्तो वसिष्ठेन निमिर्विदेहो भूत्वापि देवी त्वदनुग्रहेण ज्ञानं परं प्राप निमेष प्रयोगात् निमेषिनो जीवगणा भवन्ति हा भार्गवालोभविकोपचित्तैः प्रपीडिता हैहयवंशजातैः हिमाद्रिमाप्ता भवतीं प्रपूज्य प्रसाद्य भीते खलु मुक्तिमापुः दस्रौ युवानां च्यवनं पतिं च समानरूपाणभिदृश्य मुग्धा सती सुकन्या तव संस्मृताया भक्त्या प्रसादात् स्वपतिं व्यजानात् सत्यव्रतो विप्रवधूं प्रसह्य हर्ता निरस्तो जनकेन राज्यात् वसिष्ठशप्तोऽपि तव प्रसादात् राज्येऽभिषिक्तोऽथ दिवं गतश्च हा हा हरिश्चन्द्र नृपो विपत्सु मग्नः शताक्षीं परदेवतां त्वां संस्मृत्य सद्य स्वविपन्निवृत्तः कारुण्यतस्ते सुरलोकमाप अगस्त्य पूजां परिगृह्य देवी विभासि विन्ध्याद्रिनिवासिनी त्वं द्रक्ष्ये कदा त्वां मम देहि भक्तिं कारुण्यमूर्ते सततं नमस्ते ॐ श्रीमात्रे नमः एंडिंग यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ तत्सत् ब्यूटिफुल थैंक यू Thank you.